ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள்ளே 1000 ஆசைகள், 1-2 ஆசைகள் எல்லாம் அல்ல, அதிகமான ஆசைகள். ஒவ்வொரு ஆசைகளும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசைகள் தான். எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் கெட்டது நடந்துவிடும், இந்த விஷயம் நடந்துவிடும், அந்த விஷயம் நடந்துவிடும் என்பதை எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா விஷயமும் நல்லதாக நடக்கத்தான் இருக்கிறது என்று நீ எப்பொழுதுமே, இன்று மட்டுமல்ல எப்பொழுதுமே ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வாய். சாய் இருக்கார், சாய் பார்த்து கொள்வார். மற்றவனே உன்னை பேசினால் கூட உன்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் எந்த மாதிரி இருக்கிறது என்றால், சாய் இருக்கிறார், சாய் பார்த்து கொள்வார். மற்றவர்கள் பேசும் பொழுதெல்லாம் அவரவர்கள் பேசுவதற்கு நிச்சயமாக சாய் அவரவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார் என்பதை மட்டும்தான் நீ சொல்வாய். நீ சொல்வது எல்லாம் முற்றிலும் உண்மையான ஒன்றுதான். இந்த சாய் யார் ஒருவன் மற்றவரை பற்றி தவறாக பேசுகிறானோ, மற்றவனை பற்றி எப்பொழுதுமே அசிங்கமாக குறைவாக பேசுகிறானோ, அவன் நிச்சயமாகவே அவனை இந்த சாய் மிகப்பெரிய அளவில் தண்டனையை கொடுப்பேன். ஆனால் எல்லோரும் நினைக்கிறீர்கள் அல்லவா, வாழ்க்கையில் எல்லாமும் தவறாக நடக்கிறது, எல்லா விஷயமும் எப்பொழுதும் குழப்பமாகவே நடக்கிறது, சாய் நமக்காக எதுவும் செய்யவில்லை, சாய் எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் சாய் நம்மை தண்டித்து கொண்டே இருக்கிறார், தவறு செய்பவனை விட்டுவிடுகிறார், நல்லது செய்து கொண்டே இருக்கும் என்னை பழி வாங்குவது போல ஒவ்வொரு விஷயத்திலேயும் எனக்கு எதிரான விஷயத்தை செய்து எப்பொழுதும் பழி வாங்கி என் மனதை காயப்படுத்துகிறார் என்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய மனதில் இருக்கிறது தானே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதும் இதே மாதிரி நினைத்து கொண்டு தெய்வத்தை ஒரு எதிரியாக ஆக்கிக்கொள்ளப் போகிறாயா? தெய்வத்தை நீ எதிரியாக ஆக்கப் போவது கிடையாது. தெய்வத்தை எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நண்பனாக வைத்துக்கொள். எத்தனை காலம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை எதுவுமே செய்யவில்லை, தெய்வம் எனக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை என்று எப்ப பார்த்தாலும் தெய்வத்தின் மீது கோபத்துடனே இருப்பாய். இந்த தெய்வமாகிய நான் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு துணையாகவும் உனக்கு பலவிதத்தில் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன், இருப்பேன். என்றுமே உனக்கு துணையாகவும் உன்னை மனதை தெளிவுபடுத்தும் விதத்திலும் நான் என்றுமே உனக்கு துணை இருப்பேன். வெறுப்புகள், இப்பொழுது உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் வெறுப்புகள் தான். என்னவென்றால் எப்போ பார்த்தாலும் நமக்கு நல்லது நடக்கவே இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமும் தவறாக நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாகவே கிடைக்கவில்லை என்ற ஒரு வெறுப்புகள். இந்த வெறுப்புகள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உன்னை பாதிப்பு அடைய வைக்கிறது. தங்கமான பிள்ளையே, கவலைகள் எந்த நாளாக இருந்தாலும் எந்த விஷயமாகவே இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சாயின் மீது எப்பொழுதுமே உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். சாய் நமக்காக நல்லது செய்வார். சாய் நமக்காக ஒவ்வொரு காரியத்தையும் சரியாகவே திட்டம் போட்டு சரியாகவே ஒவ்வொன்றையும் செய்து வாழ வைப்பார் என்பதை எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷங்களும் ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதே வகையில் இந்த சாயை நம்பிய பிள்ளைகளுக்கு எல்லாமும் பெரிய அளவில் மாற்றங்களாக இருக்கும். கூடிய சீக்கிரமாக அனைத்து விதமான சுப விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போவது உறுதியானது. பல பேர் சொல்லலாம், நீ உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செய்ய மாட்டாய், அந்த விஷயத்தை செய்ய மாட்டாய், இந்த விஷயம் செய்ய முடியாது, அந்த விஷயம் செய்ய முடியாது என்று நிறைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டும் இருக்கலாம். ஆனால் நீ எப்பொழுது தெளிவாக இருக்கிறாயோ அன்று நீ உன் வாழ்க்கையில் வென்று விடுவாய். சில பேருக்கு வாழ்க்கையில் எப்படி என்ன நடத்துவது என்பதை தெரியாது. ஆனால் உனக்கு முன்னும் பின்னுமாக நான் துணையாகவே இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயே ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் இப்படித்தான் இருக்கும், இந்த விஷயத்தை தான் நீ செய்தாக வேண்டும், அந்த விஷயத்தை தான் நீ செய்தாக வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். அதனால் இந்த சாயின் கையில் ஒப்படைத்த உன்னுடைய வாழ்க்கை என்று பாதுகாப்பாகவே இருக்கும்.
பாதுகாப்பெல்லாம் எப்பொழுதும் குறையாது. நலமும் வளமும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைத்திட உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் இன்பங்கள் வந்து கொட்டி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீ எதிர்பார்த்ததைப் போலவே அமைந்திட நான் என்றுமே துணையாகவே இருப்பேன். இன்றும் சரி என்றும் சரி. பலவிதமான காயங்களோடும் பலவிதமான வேதனைகளோடும் நீ இருந்திருக்கலாம். இப்போ கூட நீ இருக்கலாம். ஆனால் இந்த வாக்கினை கேட்டு 24 மணி நேரத்திற்கு பிறகு சரியாக ஞாபகம் வைத்துக்கொள். இப்பொழுது இந்த வாக்கை நீ கேட்கிறாய். இதிலிருந்து 24 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் உன் காதில் கேட்கும். அதாவது உன்னை மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏண்டா வாழ்கிறோம், மற்றவர்கள் சொல்வது போல ஏண்டா நம்ம இப்படி இருக்கோ அப்படின்னு உன்னை ஒரு நபர் குத்தி குத்தி காட்டி உன் மனசு அவ்வளோ ரணமாக்குனாங்கல்ல, அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்லபடியா இருக்கிற அளவுக்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றமோ ஒரு திருப்பமோ பல விஷயமோ நல்லதாகவே நடக்கும். புரிந்து கொண்டால், நான் என்னுடைய பேச்சை நீ கூர்ந்து புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். அலட்சியமாக என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டால் உனக்கு எதுவும் புரியாது. ஆனால் எல்லா விஷயத்தையும் கூர்ந்து நீ புரிந்து கொண்டாய். ஆனால் எல்லாமும் புரியும், நல்லா புரியும். அவ்வளவு பெரிய நல்ல நல்ல விஷயத்தை உன்னை எப்பொழுதெல்லாம் பார்க்கிறேனோ அப்பொழுது எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இதுதான் நடக்கப் போகுது, இந்த விஷயம் நடக்கப் போகுது, அந்த விஷயம் நடக்கப் போகுது என்று ஒவ்வொரு முறையும் நான் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய பக்கத்தில் இருந்து நான் என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு சரியாக செய்ய வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் எல்லா விஷயத்தையும் உனக்கு தெளிவாகவும் சொல்லி கொடுக்குறேன். அதில் எந்த ஒரு சின்ன மாற்றமும் கிடையாது. நல்லது செய்ய நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? இதுவரைக்கும் நல்லது செய்ய யாருமே உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நல்லது செய்ய நான் வரேன். உங்களுக்காக நிச்சயமாக வந்து உங்களுக்கு மனதில் இருக்கும் குறைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் விஷயங்களையும் அடியோடு வேரோடு பிடுங்கி தூக்கி எறிந்துவிட்டு நன்மை என்ற ஒன்றை கண்டிப்பாகவே கொடுப்பேன். இன்று கவலை, நாளை இதுவே வெற்றியாக மாறும். இந்த கவலை எல்லாம் நாளை ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயங்களாக மாறும். தைரியத்தோடு இருந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள் தான். தைரியத்தை என்று நீங்கள் விடுகிறீர்களோ அன்றுதான் தோல்வியாளர்களாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். என்றுமே எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.